வணக்கம் நண்பர்களே. KN நேரு அமைச்சர், உள்ளாட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர், அந்த அமைச்சர் மீது குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியிருந்தது எல்லாத்துக்கும் தெரியும். சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்கள் போலீஸார் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட மிக நேர்மையான முதல்வர் ஸ்டாலின், அதைவிட நேர்மையான உதயநிதி, இவர்களெல்லாம் இன்னும் இவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அந்த வழக்கு பதிவு பண்ணலை. ஐயா, உன் மேலே தப்பு இல்லைன்னா வழக்கு பதிவு பண்ணுறதுல ஏன் இவ்வளோ தாமதம்? இது பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு தெருக்கூத்துன்னு நான் தெருக்கூத்துக்கு இதை குறை சொல்ல, அது ஒரு கலை. ஆனால் இவர்கள் நடத்துவது ஒரு அரசாங்கம். ஆனால் இவர்கள் நடந்து கொள்வதெல்லாம் தரங்கிட்ட செயல் என்பதற்காகத்தான் இதை கூறுகிறேன். இப்போ என்ன விஷயம்னா, KN நேருவுடைய தம்பி கவி பிரசாத்னு சொல்கிறாங்க. அவருடைய மொபைல் ஃபோனுக்கு வந்த செய்திகள், இவர் அனுப்பின செய்திகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா, இதில் இன்னன்னாருக்கு டெண்டர் கொடுங்க, என்னென்னாருக்கு என்னென்ன வேலை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சென்னையில் இருக்கிற 2 MLAக்கள், ஒரு MP, இவங்ககிட்ட இதெல்லாம் செய்தி வந்ததாக தகவல்கள் சொல்லுது. அப்போ இவங்ககிட்டையெல்லாம் செய்திகளை வச்சுக்கிட்டு தான் KN நேரு சில இதுகள் கொடுத்துருக்காரு. சில டெண்டர்களில் 15%, 20%, 30% கமிஷன் வேணும், பார்ட்டி ஃபண்டு, கட்சி நிதி அப்படின்னு தனியாக வசூல் பண்ணியிருக்காரு. எந்த கட்சியை வளர்க்குறதுக்கு யார் ஃபண்டு வாங்குறது, யார் காசை வாங்குறது, இது மாதிரி கேட்குறதுக்கு துப்பு இல்லாமல் அதை நம்ம விட்டு வச்சுட்ருக்குறோம். விடுங்க, அதெல்லாம் நினச்சா பிபி வரும். இப்போ KN நேரு உறுதியாக ஒன்று நான் எதிர்பார்க்குறேன். என்ன தெரியுமா? அந்த KN நேரு பண்ண அட்டூழியம் இருக்குல்ல, கண்ணுக்கு தெரிஞ்ச அட்டூழியம், அராஜகம், அத்துமீறல், போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடிக்கிற ஒரு ரவுடி கும்பல், அவருடைய ஆதரவாளர்கள்லாம் செஞ்சுருக்காங்கல்ல, திருச்சி போலீஸ் ஸ்டேஷனில் போய் தாக்குனாங்கல்ல, இந்த மாதிரி ரவுடி கும்பல்கள், இவங்களுக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை நேரடியாக பணம் வாங்கலை, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம், நேரடியாக பணம் வாங்கலை, ஆனால் இவங்களெல்லாம் தவறு செய்ய அனுமதிச்சார்ல இவர் முதல்வரா? இவர் பையன் அதுக்கு மேலே இளைஞர் அணியை கொண்டு வாங்க, அந்த அணியை கொண்டு வாங்க, இந்த அணியை கொண்டு வாங்கன்னு உறுதியாக முதல்வரும் அவர் மகனும் சிக்குகிறார்கள். இதில் KN நேருவால் சிக்கிறாங்க, அவர் ஃபோனில் இருக்க செய்திகளால் சிக்கணும் தவறு செய்தவர்கள். நான் உங்களை தனிப்பட்ட விருப்பம் இல்லை. ஆக KN நேரு கேம் சேஞ்சரில் கேம் டெமாலிஷர், சொல்லி முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.